அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மூலக்கடை, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மூலக்கடை அப்படிங்கிற கண்ணாமூச்சி பஞ்சாயத்து மூலக்கடையில் இருக்குதுங்க. இந்த ரோடு வந்து எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து அங்கே மூலக்கடை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்னா ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் வருங்க. இந்த 1 கிலோமீட்டரும் வயதானவர்கள் அன்று கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே இந்த ரோட்டில் நடந்து தான் போகணும். இல்லைனா அந்த 2 வீலர் இந்த மாதிரி ஏதாவது வண்டியில் தான் போகணும். அதுக்கு இந்த 2 வீலரோ இல்லை ஜீப்லேயோ இந்த மாதிரி போகிறதுக்கு அவங்க நடந்தே போயிடலாம். ஏன்னா அந்த ரோடோட கண்டிஷன் அப்படி. இந்த ரோடோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, காட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், மாறாதது இது ஒரே ரோடு மட்டும்தாங்க. ஏன்னா பல வருஷமாக காட்சிகளும் மாறிடுச்சு, ஆட்சிகளும் மாறிடுச்சு. மாறாமல் இருக்கிறது இந்த ஒரு ரோடு மட்டும்தான். ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் ஆச்சு இந்த ரோடு போட்டு. இந்த ரோட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாதிரி 2 வீலரில் போனாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு அங்கே போய் சேரத்துக்குள்ளே கண்டிப்பாக டெலிவரி ஆயிரும். ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் போய் அவங்க டெலிவரி பார்க்கவே தேவையில்லை. இந்த ரோட்டில் ஒரே ஒரு ஒரு 2 வீலரில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி ஆயிருங்க. அந்த நிலமையில், மோசமான நிலமையில் இந்த ரோடு இருக்குது. இந்த ரோடு வந்து இது மட்டும் இல்லைங்க, இந்த சைடில் வந்து கம்பம்லாம் இருக்குது, மின் கம்பம்லாம் இருக்குது. இந்த மின் கம்பத்தில் வீதி லைட்டு கிடையவே கிடையாதுங்க. ஒரு 7 மணிக்கு மேலே வந்தால் கருகும்முன்னு கிடக்குங்க. கருகும்முன்னு இருக்கும். அதே மாதிரி குடிகாரர் பிரச்சனை. இந்த ரோட்டு மேலே வந்து குடிகாரர் ஒரு சிலர் வந்து உட்காந்து சரக்கு அடிக்கிறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சைடில் வந்து தெருவிளக்கும் கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து இந்த ஜிஹெச்சுக்கு வரத்துக்கு பக்கமாக எல்லாமே காட்டுக்கொட்டாய் தான். இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இந்த பிஹெச் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறது ஒரு மின் விளக்கோ ஒரு போதிய ரோடு வசதியோ வேணும். இது ரோடு இருக்குது, ஆனால் இது ரோடா இல்லை வந்து சுடுகாடா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி சுடுகாடா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மேடு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அந்த மேடு வந்து சுடுகாடுன்னு சொல்லுவோம். சுடுகாடு மேடு, அந்த இடத்துல வந்து சுடுகாடு, ரைட் சைடில் சுடுகாடு இருக்குதுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சுடுகாட்டுக்கு ஏறக்குறைய இந்த சுடுகாட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்காதுங்க. 1/2 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த சுடுகாட்டை தாண்டி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும். அது போக அங்கே வந்து இபி ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது. இபி ஆஃபீஸ் இருக்கட்டும், பால் சொசைட்டி, இங்கே வந்து பால் சொசைட்டியும் இருக்குது. அந்த பால் சொசைட்டிக்கு பால் கொண்டு வரவங்க ஈவினிங் டைமோ மார்னிங் டைமோ அந்த மாதிரி டைம்லும் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சிரமம். இங்கே பாருங்கள், அந்த சுடுகாடு, இந்த மாதிரி ரைட் சைடு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் வந்து சுடுகாடு. இந்த சுடுகாட்டுக்கு வர போதும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா சரியாக வந்து அந்த ஆம்புலன்ஸோ அந்த வண்டியோ வந்து திரும்ப முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஜல்லி கல்லாகவும் கிடக்குதுங்க. மழை பெஞ்சிருச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய சிக்கலாக ஏற்படுது. ஏன்னா மழை பெஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஸ்லீப் ஆச்சு அப்படின்னாலும் அந்த கல்லில் விழுந்து காலு கையில் உடச்சிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வண்டி வருது, அது கொஞ்சம் ஸ்லீப்பாகி கீழே விழுந்தாலும் அவர் அவ்வளோதான், அந்தளவுக்கு இருக்குங்க. இந்த ஊர் மூலக்கடை தானுங்களா? ஆமாங்க அண்ணா. இப்போ கீழேருந்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இங்கே மேலே வந்து ஜிஹெச், இந்த பால் சொசைட்டி, இபி ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குப்பா. இந்த ரோடு வந்து ஏறக்குறைய எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் ஆகிருக்கும் இந்த ரோடு போட்டு. ஆனால் இந்த ரோடு வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த ரோடு எத்தனை வருஷமாக இப்படி இருக்குது அப்படிங்கிறது? அது 30 வருஷம் இப்படியே தான் கிடக்குது. ஒன்றும் யாருமே பார்த்துக்க மாட்டேறாங்க. கண்டுக்காதே பீத்த போய் எல்லாம் போய் கிடக்குது. எல்லாம் அங்கே தான் விழுந்து போகிறாங்க. இது வந்து சுடுகாடு மேடும்போம். இந்த இடத்துல ஏதோ போன வாரத்தில் ஏதோ வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க கீழே விழுந்ததா சொன்னாங்க. அது உண்மைங்களா? இந்த இடத்துல விழுந்துட்டாங்களா? ம், ஆமாப்பா ஆமாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே இதுதான் பிரச்சனை. ஆமாம், ஆஸ்பத்திரி எல்லாமே உண்டுப்பா. ஆனால் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. 30 வருஷமே கண்டுக்கல. அந்த அண்ணன் சொன்ன மாதிரிங்க, போன வாரத்தில் இங்கே கீழே விழுந்து எந்திரிச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களே அந்த கல் ஸ்லீப் ஆகி வண்டியில் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டு எந்திரிச்சு போயிருக்காங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகும்போது அப்படி விழுந்து போனால் என்ன ஒரு இது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காட்டினது வந்து பால் சொசைட்டி, இந்த ஆவின் பூத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே இருந்துச்சு. இப்போ இங்கே கொண்டு வந்து ஒதுக்குப்புறமாக போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இபி ஆஃபீஸுங்க, இந்த கரண்ட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் தான் பிஹெச் ஹாஸ்பிட்டலு. இது 3மே இந்த லைனில் வந்துருச்சு. ஆனால் இந்த 3ஐயும் கொடுத்த அரசு அதிகாரிகளாகட்டும், அரசாங்கத்துக்கு இந்த ரோடு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே யோசிக்க தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க கண்டிப்பாக அவங்களாம் வந்திருப்பாங்க. இபி ஆஃபீஸி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இந்த பால் சொசைட்டி ஆகட்டும், ஏதாவது ஒரு அதிகாரியாவது இங்கே வந்திருப்பாங்க. வந்தப்போ இந்த ரோட்டை பார்த்தாங்களா, இல்லை கண்ணை மூடிட்டே வந்துட்டாங்களான்னு தெரில, இல்லை டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டாங்களான்னு தெரில. ஒரு அரசாங்க அதிகாரியும் இதை வந்து ஸ்டெப் எடுக்கிற மாதிரியும் தெரில, அதே மாதிரி அரசியல்வாதியும் இதை வந்து ஸ்டெப் எடுக்கிற மாதிரியே தெரில. கண்டிப்பாக யாராவது ஒரு அரசியல்வாதியாக இங்கே வந்திருப்பாங்க. வராமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த இபி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது வரதாக கேள்விப்பட்டேன். யார் வந்தாங்கன்னு சரியாக தெரியல. ஆனால் அவங்களாம் வந்திருக்காங்க. வரும்போதும் ரோடு இப்படி தான் இருந்துச்சு. இதை விட மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிச்சின்னா ஒரு சில டைமில் ரொம்ப மோசமாக இருக்குங்க.
இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதிகாரிக்கிட்ட போகிற மாதிரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் போகிறாங்க, எப்படி வந்து தட்டு தடுமாறிட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா விழுந்துருவாங்க, கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து தட்டு தடுமாறிட்டு போயிட்டுருக்காங்க. இதுதாங்க இந்த ரோட்டோட பிரச்சனை. இந்த ரோட்டில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.